மாமாவே கலாக்கிறியா? என்ன ரோகு டார்லிங், மாமாவை வார்த்தையால கொல்ற. 2 மினிட்ஸ் என்ன பார்க்க முடியாதா? எங்க வரு, இந்த மூஞ்சிக்கு எத்தனை பேரு கீழே நின்னாங்க தெரியுமா? இது என்ன மாமா புது கதை? புது கதை இல்ல ரேவதி, இட்ஸ் நிஜம். நான் ஒரு எலிஜிபிள் பேச்சுலரா இருந்த காலத்துல எனக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வந்துகிட்டு இருந்தது. அதுல ஒருத்தர் மதுரையில 100 ஏக்கர் மல்லிகைப்பூ தோட்டம் வச்சிருந்தவரு. அவர் மக மல்லிகாவை கட்டிக்கோ, தோட்டத்தையே உனக்கு எழுதி தரேன்னு சொன்னாரு. நோ நோ சொல்லிட்டேன். அப்படியா? அடடே. அது மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு ஓனரு ஏன் 3வது பொண்ணை கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோன்னு ஒரே டார்ச்சர். ஏன் 3 மில்லையும் உனக்கு தரேன்னு சொன்னாரு. ஏன்னா அவரோட பொண்ணு என்னை எங்கேயோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சான். ஆனா நான் ஓகே சொல்லலையே. நிஜமாவா சொல்றீங்க? அடங்கொப்புறான சத்தியமான்ற. ஆனா கடைசியில என் கேரகம் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி போனா போகுதுன்னு உங்க அக்கா ரோகிணி தான் நான் ஓகே சொன்ன பொண்ணு. என்ன மாப்ள, வாய் இருக்குன்னு ரொம்ப அளந்து விடுறீங்களா? உங்களை நான் மாப்பிள பாக்க இங்க வர சொன்னப்போ நடந்ததெல்லாம் மறந்துருச்சா? அத நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் மறந்தே போயிட்டேன். நாங்க சும்மா ஜாலிக்காக பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என்னது, மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்களா? எல்லாரும் வழக்கமா பொண்ணு பார்க்க தானே போவாங்க. இது என்ன புதுசா? சுவாதி, என்டர்டைன்மெண்டாவே விட்டுறணும். எதுக்காக அதுக்குள்ள டீடைலா போற? அதெல்லாம் விட்டுரு. அப்படிலாம் விட முடியாது மாமா. அம்மா, நீங்க இவர மாப்பிள்ளை பார்க்க போனீங்கல்ல? இல்ல, அவங்கதான் இங்க வந்தாங்க. அப்ப என்னமா நடந்துச்சு? என்ன தரகர் அங்கிள், பொண்ண பாத்துடலாமா? வர சொல்றீங்களா? என்ன தரகரை, பையன் இப்படி கேக்குறாரு? நீங்க விவரம் சொல்லி கூட்டிட்டு வரலையா? அம்மா, நான் எல்லா விவரமும் சொல்லிட்டேம்மா. இவங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க போல. பரவாயில்ல தம்பி, இங்க யாரும் பொண்ண பாக்குறதுக்காக உங்களை இங்க வர வைக்கல. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு நாம் பார்த்து முடிவு பண்றதுக்காக தான் உங்களை இங்க வர சொல்லிருக்க. என்ன, எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஓகேவா? அத நான் கால்ல விழும்போது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் மேடம். மேடம், நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் 49 பேர் என்ன மாப்பிள்ள பாத்துட்டாங்க. எல்லாமே அட்டர் ஃபிளாப். உங்க பொண்ணுதான் 50வது டைம். தீபாவளிக்கு போறதுக்கு பஸ் கிடைக்காத மாதிரி எனக்கு மேரேஜுக்கு பொண்ணு கிடைக்காம பல வருஷமா பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் நான் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணுவேன் மேடம். என்ன பஸ்ல இருந்து இறக்கி மட்டும் விட்டுறாதீங்க மேடம். எப்படியாச்சும் மேரேஜ்ங்கிற பஸ்ல கிளம்பணுங்கிறது தான் என் வாழ்க்கை லட்சியம் மேடம். வயசாகிட்டே போதும் மேடம். கொஞ்சம் கருணை காட்டுங்க மேடம். மேடம் மேடம் வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க. என்ன பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தோம். என்ன முக்கியமான விஷயம்? அம்மா, இன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப பூசாரிக்கு திடீர்னு சாமி வந்து ஒரு அருள்வாக்கு சொன்னாருமா. அதத்தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தோம். சாமி என்ன அருள்வாக்கு சொல்லுச்சு? அம்மா, வழக்கமா இந்த மாதிரி திருவிழா சமயத்துல சாமி வேட்டைக்கு கிளம்பி ஊரை சுத்தி வந்து உத்தரவு கொடுத்தாதான் திருவிழா நல்லபடியா நடக்கும். ஆனா இந்த தடவை சாமிக்கு பதிலா நம்ம ராஜராஜன் ஐயா தான் சாமி கட்டி வேட்டைக்கு கிளம்பி ஊரை சுத்தி வந்தாதான் கும்பாபிஷேகத்துக்கு உத்தரவு கொடுக்க முடியும்னு ஆத்தா சொன்னுச்சு. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்தோமா.
என்ன ஏதேதோ சொல்றீங்க? முதல்ல இவர் கையால கும்பாபிஷேகம் நடத்தினா போதும்னு சொன்னீங்க. இப்ப என்னமோ சாமி கட்டி வேட்டைக்கு போகணும் அது இதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா இல்லைங்கம்மா, இது ஊர்ல எப்பவும் நடக்கிற நடைமுறைதான், புதுசா ஒண்ணும் இல்லம்மா. இல்லங்க, எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. நீங்க புதுசா ஏதாவது சொல்லிக்கிட்டு போனா அதெல்லாம் என்னால எப்படிங்க செய்ய முடியும்? நீங்க சொல்ற விஷயத்துல ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. கும்பாபிஷேகத்தை மட்டும் இவர் கையால செய்யட்டும். இத பாருங்கம்மா, இத நாங்களா எதுவும் சொல்லல. சாமி சொன்ன அருள்வாக்கு இது. சாமி சொன்னபடி நடந்துகிட்டுதாம்மா ஆகணும். இல்லைனா ஊருக்கு தான் ஏதாவது கேடு நடக்குமா? ஆமாமா, ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடக்காம நாங்க நிறைய சிரமப்படுறோம். மழை தண்ணி சரியா இல்லாம ஊரே கஷ்டப்படுது. இப்பவும் கும்பாபிஷேகம் நடக்கலன்னா ஆத்தா கோபத்துக்கு ஆளாகி ஊரை விட்டு போக வேண்டியது இருக்குமா? ஈஸ்வரி, ஊர்க்காரங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ ஒத்துக்கோ. கும்பாபிஷேகம் பண்ண போறேன், அதோட சேர்த்து இந்த நல்ல விஷயத்தையே பண்ண போறேன். ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கும்போது சாமி என்னதான் இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாம என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா தான் சாமி கட்டிக்கிட்டு ஊரை சுத்தி வருவார்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் சாமி ஆடி ஊரை சுத்தி வரணும்னு சாமி உத்தரவு கொடுத்துருக்கு. எனக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம் தான் ஈஸ்வரி, ஒத்துக்கோ. இல்லங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் இதை செய்ய வேண்டாம்னு சொல்றேன். அம்மா,